இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, 40 நாள் இரவும் பகலும் மோசே சீனாய் மலையின் உச்சியில் இருந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளோடு விட அவர் பிரத்யட்சமாய் பேசினார், முகமுகமாய் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் மோசையோடு கூட ஒரு நண்பனை போல முகமுகமாய் பேசினார். ஆண்டவர் மோசையை அழைப்பித்து சீனாய் மலை உச்சியிலே எனக்காக காத்திரு என்று சொன்னார். இந்த மோசை என்னும் தீர்க்கன் இரவும் பகலும் 40 நாள் மலையின் உச்சியிலே காத்திருந்தான். அப்படி காத்திருந்த பொழுது அங்கே அக்கினிமயமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அதிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் மோசையோடு கூட பேசி, நீ நான் வாசம் பண்ணும்படியான ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு என்று சொல்லி அதற்குரிய மாதிரியை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நாம் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்ற காரியங்களை அறிவிக்கிறவராக இருக்கிறார். நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? மோசேக்கு ஆண்டவர் தேவனுடைய வாசஸ்தலத்தை உருவாக்கும்படியான மாதிரியை கொடுத்தார். நாமும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலமாய் வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.